ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஸ்ரீ அபிஷியல். தமிழ்நாட்டுல இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்க ரெண்டு விஷயத்த பத்தி தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். எங்க பார்த்தாலும் டீ கடையிலயும் சரி, இல்ல ஆபீஸ்லயும் சரி, இல்லைன்னா சோசியல் மீடியாலயும் சரி, எங்க பார்த்தாலும் இந்த ரெண்டு விஷயத்த ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஸ்கூல் ரீஓபன், இன்னொன்னு வந்து விஜயோட அடுத்த அரசியல் மூவ் என்ன. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் ரீஓபனை பத்தி பார்த்திடலாம். இப்போ ட்ரெண்டிங்காவே ஸ்கூல் ரீஓபனை பத்தி தான் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. எல்லா ஃபேமிலியுமே பேசிட்டு இருக்க இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஏன்னா டெம்பரேச்சர் இருக்க இருக்க நாள் ஆக ஆக அதிகமாகிட்டே இருக்கு. பர்டிகுலரா வெளியிடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் 40க்கு மேலயுமே இருக்கு. பேரண்ட்ஸ்க்கு வந்து 2 கவலை இருக்குங்க. ஒன்னு ஸ்கூல் ரியோபன் ஆகணும்னு கவலை இருக்கு. ஒன்னு ரியோபன் ஆனா பசங்க வந்து இந்த வெயிலோட தாக்கத்தை எப்படி அனுபவிப்பாங்க அப்படின்றத பத்தி யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க ரியோபன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய லீவ் விட்டாங்க. இதுக்கப்புறமா லீவ் விட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட சிலபஸ் அண்ட் அவங்களுக்கு படிப்பு மேல இருக்க கான்சன்ட்ரேஷன் போயிடணுன்ற கவலையும் அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு வந்து பர்டிகுலரா சின்ன பசங்க வச்சிருக்கவங்களோட பேரண்ட்ஸ்க்கு என்ன கவலைன்னா, குழந்தைங்க வந்து டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க. அவங்க வந்து ஸ்டாமினா இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. இவ்ளோ வெயில்ல அவங்க போனா அவங்க எப்படி அத வந்து தாங்குவாங்க? சோ அதனால ஸ்கூல் ரீஓப்பன தள்ளியும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இது வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. இனி வர நாள்ல வந்து வெதர் கண்டிஷனை பொறுத்து தான் அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. ஆனா இப்போதைக்கு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமும் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதி ஸ்கூல் திறக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இன்னும் நம்மளுக்கு 1 வீக் கையில இருக்கு. இத வந்து அவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரிவாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா, வெதரோட அப்டேட் வந்து ரொம்பவே அதிகமா வெயிலோட தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ மேபி இது சேஞ்ச் ஆனாலும் ஆகலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயோட நெக்ஸ்ட் அரசியல் மூவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான். சோ இப்ப வந்து உங்களுக்கே தெரியும், விஜய் ஒரு மீட்டிங் போறாலோ, இல்லன்னா ஒரு போட்டோ போட்டாலுமே அவரோட ஸ்பீச்ச பத்தி தான் சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் வைரல் ஆகுது. அவர் எந்த விஷயம் பண்ணாலுமே அது வந்து எங்க பார்த்தாலுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால. எந்த இடத்துல போனாலும் பாலிடிக்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பர்டிகுலரா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து விஜய் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு அப்படின்றது வந்து ரொம்ப உத்து நோத்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பாலிடிக்ஸ் வேற, சினிமாட்டிக் வேற. சோ சினிமாட்டிக்கா பாலிடிக்ஸ் நம்ம ஒன்னா சேர்க்க கூடாது. அவர் வந்து டவுன்ல லெவல்ல இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனா ஒரு விஷயம் மட்டும் ட்ரூங்க. புதுசா ஓட்டு போட்டவங்களும் அண்ட் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலுமே அரசியல்னா என்ன அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து நிறையவே வந்திருக்கு. கண்டிப்பா இந்த விழிப்புணர்வு நாள் ஆக ஆக ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம சமூகத்துல உருவாக்கும். இது கண்டிப்பா நடக்க தான் போகுது. சோ அரசியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது டிவிகேவோட அடுத்த நெக்ஸ்ட் பார்ட்டி அலையன்ஸ் யாரு? சோ அவங்க யாரோட கூட்டணி வைக்க போறாங்க? சோ அடுத்து அவங்க என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ண போறாங்க? சோ கட்சிக்காக அவங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க? நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ண போறாங்க? அப்படின்ற விஷயம் ரொம்பவே ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. சோ இப்ப வந்து தமிழ்நாட்டுல இந்த ரெண்டு விஷயம் தான் ரொம்ப டாப்பா போயிட்டு இருக்கு. ஒன்னு ஸ்கூல் ரீஓபன், இன்னொன்னு விஜயோட அரசியல் மூவ் என்ன அப்படின்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்கூல் ரீஓபன் பண்ணலாமா வேணாமா ஜூன் 1க்கு அப்புறம் அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் விஜயோட நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் மூவ் என்னவா இருக்கும் அரசியல்ல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு ட்ரெண்டிங் வீடியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். பை கைஸ்.